ஸ்கந்த புராணத்தில் உள்ள வைசாக மாச மாஹாத்மியம் 7ஆம் அத்தியாயம். ஒரு பூதம் பிசாசின் ரட்சிப்பு. நாரத மாமுனிவர் கூறினார், அந்த அற்புதத்தை கண்டதும் மிதிலையின் மன்னர் மிகவும் ஆச்சரியம் கொண்டார். தர்மத்தை அறிந்தவர்களில் மிகச் சிறந்தவர் உள்ளங்கைகளை மரியாதையுடன் இணைத்து வசதியாக அமர்ந்திருந்த முனிவரிடம் இந்த வார்த்தைகளை கூறலானார். மிதிலை மன்னர் கூறினார், இந்த பெரிய அதிசயமும் ஒரு துறவியின் செயலும் காணப்பட்டது. இக்ஷ்வாகுவின் குடும்பத்தை சேர்ந்த இந்த மன்னர் முக்தியடைந்த ஆன்மாவாக மாறிய அந்த தர்மத்தை குறித்து விரிவாக கேட்க நான் ஆவலாக உள்ளேன். கற்றறிந்த முனிவரே, நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். தயை கூர்ந்து அதை விரிவாக விவரிக்கவும். மன்னரால் இவ்வாறு குறிப்பாக கேட்கப்பட்ட போது உன்னத மனம் கொண்ட ஸ்ருத தேவர் நல்லது நல்லது என்றார். பின்னர் சிறந்த மன்னரிடம் இவ்வாறு கூறினார். ஸ்ருததேவர் கூறினார், துறவி மன்னர்களில் மிகச் சிறந்தவரை, தாங்கள் நல்ல தீர்க்கமானவர். வாசுதேவருக்கு பிடித்த புனித சடங்குகளை குறித்து நீங்கள் கேட்க விரும்புவதால் நீங்கள் நன்றாக முடிவு செய்துள்ளீர்கள். பல பிறவிகளில் பெறப்பட்ட தகுதி இல்லாமல் எந்த உடல் கொண்ட உயிரினமும் வாசுதேவரின் நிகழ்வுகளை கேட்க ஆர்வமாக இருக்க முடியாது. நீங்கள் ஒரு இளைஞனாகவும் அரசர்களுக்கு அரசராகவும் இருந்தாலும் தங்கள் மனம் இப்படித்தான் சாய்ந்துள்ளது. எனவே நான் உங்களை ஒரு தூய பாகவதராக, இறைவனின் பக்தராக கருதுகிறேன். எனவே மென்மையான அரசரே, புனித பாகவத சடங்குகளை நான் தங்களுக்கு கூறுகிறேன். இந்த அற்புதமான சடங்குகளை அறிந்து சரியாக புரிந்து கொள்வதன் மூலம் ஒரு உயிரினம் பிறப்புகள் மற்றும் உலக இருப்பின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறது. வைசாகத்தின் சிறந்த புனித சடங்குகள் தூய்மை, புனித நீராடல், சந்தியா பிரார்த்தனை எனப்படும் காலை மாலை வேளை பிரார்த்தனைகள், நீர் நிரப்புதல், ஸ்ரார்த்தம், அக்னிஹோத்திரம் போன்ற பல்வேறு சடங்குகளைப் போலவே இருக்கின்றன. வைசாக மாதத்தில் வசந்த காலத்தில் புனித சடங்குகளை செய்யாமல் ஒருவர் சொர்க்கத்திற்கு முதலான செல்ல இயலாது. அனைத்து புனித சடங்குகளிலும் வைசாகத்திற்கு இணையான எதுவும் இல்லை. வேறு பல சடங்குகள் உள்ளன. அவர்கள் பேரழிவுகளால் தாக்கப்படும் ஒரு அரசர் இல்லாத குடிமக்களை போன்றவர்கள். அதாவது இந்த சடங்குகள் எளிதில் மீறக்கூடியவை என்பதால் பாதகமான விளைவுகளை மட்டுமே தருகின்றன. அதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் வைசாக மாதத்தில் செய்ய விதிக்கப்பட்டவை எளிதானவை. அவை தண்ணீர் பானை வழங்குதல், பிரபா இலவசமாக தண்ணீர் விநியோகிக்க கொட்டகைகள் அமைத்தல், பயணிகளுக்கு நிழலான இடங்கள் கட்டுதல், காலணிகள், குடைகள் மற்றும் விசிறிகள், தேனில் எள் விதைகள், சோர்வை போக்க பால் பொருட்கள், பாதசாரிகளுக்கு தங்குமிடங்கள் அமைத்தல், கிணறுகள், ஏரிகள், குளங்கள் போன்றவற்றை வெட்டுதல், தேங்காய், கரும்பு, கற்பூரம் மற்றும் கஸ்தூரி, இனிப்பு வாசனை திரவியங்கள் மற்றும் நறுமணம் நிறைந்த திரவியங்கள், படுக்கைகள் மற்றும் சோர்வை போக்குவதற்குரிய பதார்த்தங்களை பரிசளித்தல், சுவையான மாம்பழம், எலுமிச்சை சாறால் செய்யப்பட்ட இனிப்பு பானம், நல்ல வண்ண மலர்களை பரிசளித்தல், மாலையில் இனிப்பு சாறு பரிசளித்தல், பௌர்ணமி நாளில் சமைத்த அரிசி வகைகள் மற்றும் தயிருடன் கலந்த சமைத்த அரிசி, வெற்றிலை பரிசு, சைத்திரத்தின் அதாவது சித்திரை மாதத்தின் அமாவாசை நாளில் தண்ணீர் பானை பரிசளித்தல், சூரிய உதயத்திற்கு முன் தினமும் அதிகாலை நீராடல், மதுசூதன வழிபாடு போன்றவை, இறைவனின் கதையை கேட்பது, எண்ணெய் குளியல் தவிர்ப்பது, இலைகளில் உணவு உட்கொள்வது, விசிறி வீசுவது மற்றும் அவற்றின் மீது விசிறி விடுவது, சோர்வடைந்த மக்கள் தினமும் மென்மையான நறுமணம் கொண்ட மலர்களால் பகவான் ஸ்ரீஹரியை வணங்குதல், நெய்வேத்தியம் செய்தல், தயிருடன் கலந்த பழங்கள் மற்றும் சமைத்த அரிசியை காணிக்கையாக வழங்குதல், தினமும் தூபம் மற்றும் ஒளி காணிக்கை அளித்தல், பசுக்களுக்கு புல் துண்டுகள், பிராமணர்களின் பாதங்களை சுத்தம் செய்தல், வெல்லத்துடன் கலந்த உலர்ந்த இஞ்சியை கொடை அளித்தல், நறுமணம் மிக்க வாசனை மிகுந்த பொடிகளை பரிசளித்தல், வழிபோக்கர்களுக்கு தங்குமிடம் மற்றும் அரிசி மற்றும் காய்கறிகளை கொடை அளித்தல் இவை மாதவ மூர்த்திக்கு பிடித்தமான வைசாக மாதத்தில் செய்யப்பட வேண்டிய சடங்குகள்.
வைசாக மாதத்தில் இவை போற்றப்பட்டு பரிந்துரைக்கப்படும் புனித சடங்குகளாகும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மலர்களை அர்ப்பணித்தல், பருவத்திற்கு ஏற்றவாறு முளைகள் போன்றவற்றால் பகவான் ஸ்ரீஹரியை வணங்குதல், நெய்வேத்தியமாக சமைத்த அரிசியை வழங்குதல் ஆகியவை அனைத்து பாவங்களின் அழிவிற்கும் காரணமாகின்றன. உன்னத ஆன்மா கொண்டவரே, ஒரு பெண் ஒரு ஆலயத்திலோ அல்லது அந்த பருவத்தில் வளரும் மலர்களால் தமது இல்லத்தில் மாதவ மூர்த்தியை வழிபடவில்லை என்றால் அவள் எங்கும் ஒரு மகனையோ அல்லது மகிழ்ச்சியையோ பெற மாட்டாள். அவள் தன் கணவரின் வாழ்க்கையையோ அல்லது தன்னையோ முடித்து கொள்வாள். வைசாக மாதமான விஷ்ணு மாதத்தில் குடிமக்களின் தர்மத்தின் பாலத்தை சோதிக்க பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தேவர்கள் மற்றும் முனிவர்களுடன் அவர்களின் இருப்பிடங்களுக்கு செல்கிறார்கள். அந்த நேரத்தில் எந்த முட்டாள் மனிதனும் அவரை மலர்களால் வணங்கவில்லை என்றால் அவர் ஒரு மயக்கமடைந்த ஆன்மா. அவர் ரௌரவ நரகத்தில் விழுகிறார். பின்னர் அவர் 5 முறை அசுரர்களின் கர்ப்பத்தில் மீண்டும் பிறக்கிறார். இதில் பசியால் அவதிப்படுபவர்களுக்கு சமைத்த சோறும் குடிநீரும் எப்போதும் கொடுக்கப்பட வேண்டும். அதுவே உயிர் சக்தியை நிலைநிறுத்துவதற்கான காரணம். குடிநீர் கொடுக்காததன் மூலம் அவர் தாழ்ந்த இனத்தை சேர்ந்த உயிரினமாக மறுபிறவி எடுக்கிறார். சமைத்த சோற்றை கொடுக்காததன் மூலம் அவர் ஒரு தீய ஆவியாக மறுபிறவி எடுக்கிறார். சமைத்த சோறையோ உணவையோ கொடுக்காதது தொடர்பாக எனக்கு ஏற்பட்ட ஒரு விசித்திரமான அனுபவத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன். எனது தந்தை ரேவா நதிக்கரையில் ஒரு தீய ஆவியாக பிறந்தார். பசி மற்றும் தாகத்தால் முற்றிலும் சோர்வடைந்த போது அவர் தனது சொந்த சதையை உட்கொண்டார். உணவு இல்லாததால் அவர் நகர முடியாத அளவிற்கு பலவீனமானார். அவர் எந்த நிழலும் இல்லாத ஒரு பட்டு பருத்தி மரத்தின் வேரில் தங்கியிருந்தார். அதிகப்படியான பசி மற்றும் தாகம் மற்றும் அவரது கடந்த கால கர்மா காரணமாக அவரது தொண்டையில் உணவு குழாய் திறப்பது மிகச் சிறியதாக இருந்தது. அவரது தொண்டையில் ஒட்டிக்கொண்டிருக்கும் சதை துண்டுகள் அவருக்கு நிறைய வலியை கொடுத்தன. அது அவரது உயிருக்கு அச்சுறுத்தலாக இருந்தது. தற்செயலாக கங்கைக்கு செல்லும் வழியில் நான் அந்த நதிக்கரையை அடைந்தேன். அவர் ஒரு கிணற்றில் குளிர்ந்த நீரையும் காலக்கூட விஷம் போன்ற ஒரு ஏரியையும் பார்த்தார். சால்மலி மரத்தின் வேரில் அவர் தனது சதையை சிறிது சிறிதாக வெட்டி பல வழிகளில் புலம்பிய ஆச்சரியமான விஷயத்தை கண்டேன். அவர் தனது சொந்த கர்மங்களின் காரணமாக பசி, தாகம் மற்றும் நோயால் பாதிக்கப்பட்டார். நான் அவரை குறித்து பரிதாபம் கொண்டேன். ஆனால் என்னை கண்டதும் பாவ செயல்களின் அந்த ஆவி என்னை கொல்ல விரைந்தது. என் மகிமையால் அவர் அடக்கப்பட்டார். அவர் ஓடத் தொடங்கினார். என் மனம் பரிதாபத்தால் உருகி அவரிடம் கூறினேன், பயப்படாதீர்கள், நான் தங்களுக்கு பயத்திலிருந்து விடுதலை அளித்துள்ளேன். அன்பரே, தாம் யார்? இதற்கான காரணத்தை உடனடியாக கூறுங்கள். இந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து நான் தங்களை விடுவிப்பேன். வருத்தம் கொள்ள வேண்டாம். இவ்வாறு கூறப்பட்ட போது நான் அவருடைய மகன் என்பதை அறியாமல் அவர் என்னிடம் கூறினார், முன்பு நான் ஆனர்த்த வடக்கு குஜராத் பகுதி நிலத்தில் பூவர பூமியில் மிகச் சிறந்தவர் என்று நகரத்தில் இருந்தேன். என் பெயர் மைத்ரா. நான் சங்க்ருதி கோத்திரத்தை சேர்ந்தவன். நான் தொடர்ந்து தவம், யக்ஞங்கள், தானங்கள் போன்றவற்றை செய்தேன். நானும் கற்றேன். அனைத்து வேதங்களையும் நான் கற்றுக்கொண்டு கற்பித்தேன். நான் அனைத்து தீர்த்தங்களிலும் புனித நீராடினேன். பேராசையால் வைசாக மாதத்தில் உணவு கொடுக்கப்படவில்லை. அந்த நேரத்தில் தானம் கூட கொடுக்கப்படவில்லை. பிசாசாக தீய ஆவியாக பிறந்த பிறகு இப்போது என் நிலையை குறித்து நான் வருத்தம் கொள்கிறேன். வேறு எந்த காரணமும் இல்லை. நான் தங்களுக்கு உண்மையை கூறினேன். இப்போது ஸ்ருததேவன் என்ற என் மகன் என் இல்லத்தில் இருக்கிறான். அவன் மிகவும் பிரபலமானவன். என் அவல நிலையை அந்த என் மகனிடம் தாம் தெரிவிக்க வேண்டும். தமது தந்தை பிசாசாக மாறிவிட்டார். அவர் மாதத்தில் உணவு கொடுக்கவில்லை. வைசாக மாதத்தில் அவர் நர்மதை நதிக்கரையில் காணப்பட்டார். அவர் சொர்க்கத்திற்கு இன்னும் ஏறவில்லை. அவர் இன்னும் மரத்தின் வேரில் இருக்கிறார். அவர் தனது சதையையே உண்டு கொண்டு அதற்காக புலம்புகிறார். உங்கள் தந்தையை விடுவிப்பதற்காக நீங்கள் வைசாக மாதத்தில் அதிகாலையில் நீராட வேண்டும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கி எனக்கு, அதாவது தங்கள் தந்தைக்கு நீர்பானங்களை அர்ப்பணித்த பிறகு நல்ல குணங்கள் கொண்ட ஒரு சிறந்த பிராமணருக்கு சமைத்த உணவை வழங்க வேண்டும். பின்னர் அவர் விடுதலை பெற்று ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்திற்கு செல்வார். அவர் மேலும் கூறினார், இதை அவரிடம் சொல்லுங்கள். அவர் என் மீது கருணை காட்டுவார். இதில் எந்த ஐயமும் இல்லை.
எல்லா வகையிலும் நல்வாழ்வு நிலவட்டும். உங்கள் விஷயத்தில் மங்களம் நிலவட்டும். என் தந்தையின் பேச்சை கேட்டதும் நான் துயரமடைந்தேன். மிகவும் கலக்கமடைந்த நான் நீண்ட நேரம் அவரது காலடியில் சாஷ்டாங்கமாக வணங்கினேன். விழிகளில் விழி நீருடன் என்னை நானே சபித்து கொண்டு, என் தந்தையே, நான் தங்கள் மகன். நான் தற்செயலாக இங்கு வந்தேன். என் மேனிகள் துன்பத்திலிருந்து விடுபடாததால் நான் என் கடமைகளிலிருந்து தவறிவிட்டேன். பிராமணர்களின் கண்டனத்திற்கு நான் தகுதியானவன். கூறுங்கள், நீங்கள் விடுதலை பெறும் புனித சடங்கு என்ன? சிறந்த பிராமணரே, நான் அதை செய்வேன். பின்னர் மனம் முழுமையாக திருப்தி அடைந்தவர் என்னிடம் கூறினார், உங்கள் யாத்திரையை முடித்த பிறகு நீங்கள் விரைவாக இல்லம் திரும்ப வேண்டும். சூரியன் மேஷத்தில் இருக்கும் மாத தொடக்கத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு நைவேத்தியமாக சிறந்த சமைத்த உணவை வழங்க வேண்டும். உன்னத ஆன்மா கொண்டவரே, ஒரு சிறந்த பிராமணருக்கு ஏதாவது தானத்தை கொடையாக வழங்குங்கள். அதன் மூலம் முழு குடும்பமும் முக்தி அடையும். என் தந்தையின் கட்டளைப்படி நான் எனது யாத்திரையை முடித்து இல்லம் திரும்பினேன். வைசாக மாதத்தில் உணவு தானம் செய்தேன். அதனால் என் தந்தை விடுதலை பெற்றார். அவர் என்னிடம் வந்து என்னை ஆசீர்வதித்தார். ஒரு வான்வெளி ரதத்தில் அமர்ந்து இறைவனின் உலகத்திற்கு அவர் சென்றார். எளிதில் காண இயலாத ஒரு முறை அங்கு சென்றவர்கள் திரும்பி வராத உலகம். இவ்வாறு அனைத்து வேதங்களிலும் விதிக்கப்பட்டுள்ள தானத்தை உங்களுக்கு கூறியுள்ளேன். அது அனைத்து தர்மங்களின் சாராம்சம். அது மிகவும் நல்லொழுக்கம் கொண்டது. நீங்கள் வேறு என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? கூறுங்கள். அதை கேட்டவுடன் நான் தங்களுக்கு அனைத்தையும் கூறுவேன். இதுதான் உண்மை. 7ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.